திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். பகுதி 8 நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 8 என்ன பார்க்க போகிறோன்னா, இச்சா சக்தியை தனக்குத்தானே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நம் சித்தர்களும் முனிவர்களும் நிரூபித்திருக்கின்றன. அதாவது நம்ம பாகம் 7 பார்த்தது அடுத்ததாக பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து என்னென்னா, அதை கொண்டு இச்சா சக்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய அதாவது கிரியேட்டிவ் எபிலிட்டி சக்தியை பயன்படுத்தி தனக்கு வரும் இடர்கள், துன்பங்கள், தடைகள் மற்றும் வியாதிகள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும். ஞான சக்தியை பயன்படுத்தி வல்வினைகளையும் நீக்கிக் கொள்ள அறிய வேண்டும். அதாவது எக்ஸ்டர்னல் நாலேஜ். எளிய வாசி பயிற்சி மூலம் நம்ம ஆத்மத்தோடு இலக்கியமாக்கி கொள்ள நலம் பயக்கவும் இது உதவுகிறது. சித்தமான சக்தியை அடைவதன் மூலம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 வகை சக்திகளையும் கடந்தொரு பேராற்றலை நம் எல்லோரும் அடையலாம். இந்த 4 வகை சக்தியானது உயிர்ப்பாகிய பிரபஞ்ச சக்திகளுடன் இணைந்து முதுகு தண்டை மையம் கொண்டுள்ளது. அது மூலத்தின் மேல் மூளையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனித மூளையின் வரையறை அற்ற ஆற்றலை, அறிவை, ஆனந்தத்தை, இந்த உயிர் சக்தியை அறிந்து கொண்டு மனிதன் தனக்குத்தானே பயன்படுத்தி தன்னைத்தான் அறிந்து செயல்படலாம். இச்சையின் வலிமையால் இகழப்படுவானா அல்லது புகழப்படுவானா என்பது ஊழை, அதாவது கர்ம சட்டம், அதாவது அவங்களோட கர்மா பொறுத்து அமையும். கர்மம் தொலைக்க தர்மமே சிறந்த வழி. தன் வலிமையை புதுப்பிக்க கருவிகளின் துணையோ இயந்திர சக்தியான தேக காப்பிகளோ கடுமையான யோக பயிற்சிகளோ தேவையிராது. லேகியம், மருந்து, மாத்திரைகளோ இல்லாமல் மனிதன் தன் அதிமுக்கிய செயல்திறன் கொண்ட இச்சா சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். பிரபஞ்ச சக்தியிலிருந்து உணர்வை பெற்று உடனுக்குடன் உயிர் சக்தியை புதுப்பித்து உடம்புக்கு திருப்பவும் வலுவூட்டலாம். வலி வேதனைகள் போக்கலாம், மருந்தாக பயன்படுத்தலாம். சில சமயங்களில் இதனையும் தாண்டி விஷக்கடி, கிருமிகள், விபத்துகள் போன்றவற்றால் உடல் பாதிக்கக்கூடும். அப்போது நம் கட்டாயம் சிறந்த மருத்துவ முறைகளையும் மருத்துவர்களையும் நாடி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னா, நிலைத்த சில யோகாசனங்களை கொண்டு அமர்ந்தோ எந்த ஒரு ஆசனமும் இன்றி நின்றோ கிடந்தோ தொழிற்பட்டு கொண்டு உயிர் சக்தியை உடலின் ஒரு பாகத்தில் புகுந்து நிறையவோ, தொட்டு திரும்பவோ, ஊடுருவி பாய்ந்து சொல்லவோ, நின்று சுற்றவோ, உழலவோ, நிலை கொள்ளவோ செய்யும் மூச்சு பயிற்சிக்கு பெயர் ஊதுமுறையாகும். அசாதாரண திறமையை மனிதன் இந்த வாசி பின்பற்றும் போது பெறுகிறான். சகிப்புத்தன்மை, பொறுமை, திறமை, அறிவாற்றலுடன் ஆனந்தம் வளர்த்து கொள்கிறான். இன்னும் பல அற்புத சக்திகளை தன்னுள் பெறுகிறான். இது முற்றிலும் மற்ற ஆன்மீக வழிகளின்றி வேறுபட்ட புதிய உத்திமுறைகளை கொண்ட சித்த நெறியாகும். பிரபஞ்ச தத்துவங்களை அறிவதை காட்டிலும் அதன் சக்தியை அறிந்து தன் உயிர் சக்தியுடன் கலக்க செய்வதுதான் இதில் உள்ள திறமையாகும். அவரவர் செய்யும் பயிற்சியின் அளவை பொறுத்து வலிமை பெறுகிறார்கள். உடலின் மீது மனதிற்குள்ளே சக்தியை அபூர்வமானது. இரு புருவங்களுக்கு மத்தியில் எண்ண அலைகள் உருவானது போல அண்ணாக்கு உண்ணாக்கிலும் கண்டத்திலும் இருதயத்திலும் தொப்புளில் சுற்றிலும் அடியிலும் மூலாதானத்திலும் உச்சியிலும் மேலும் கீழும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரிசுத்த மனநிலையை இயற்கை உண்மை தன்மையான மின்காந்த உணர்வலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சர்வ வியாபியாகவும் உள்ளது. புருவ மத்திக்குள்ளே சக்தியை சிற்றாண்ட சக்தி அல்லது பரம், அதாவது அம்பலம், நம் உடம்பில் உள்ள சித்த ஆகாசம், அதாவது சிதாகாசம் என்பர். அது கொண்டு சித்த மனசக்தியை எட்ட முடியும். மனிதர்கள் எழும் அதிநுட்பமான எண்ண அதிர்வலையை தூள உடம்பு நரம்புகள் வழியாக ஊதும் முறை மூலம் உள் மனதில் தொடர்பு அல்லது அகத்தறிவு கொள்ள செய்யலாம். அது 6 ஆதாரங்களில் நிலை கொண்டு பல அற்புத வழிகளை
இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.